السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: قل ربي زدني علما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுக்கு பிறகு உஸ்தாத் ஹமீது ஆன்லைன் அரபிக் அகாடமியின் மூலமாக பல வகுப்புகள் அறிமுக செய்யப்பட இருக்கிறது என்று தொடர்ந்து ரமலானிலே நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அதனுடைய அடிப்படையில இந்த வகுப்பினுடைய சில முக்கிய தகவல்களை வகுப்பிலே இணையக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு முதலிலே நாம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். முதலில் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த வகுப்பு எங்கே இருந்து நடத்தப்படுகிறது, இங்கே யாரெல்லாம் உஸ்தாதாக இருக்கிறார்கள், இது எந்த ஊரில் இருக்கிறது என்று எல்லோரும் கேட்கிறீர்கள். அல்ஹம்துலில்லா, இந்த மதரசா என்பது தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுரண்டை என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்துதான் உங்களுக்கான பாடங்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மதரசாவிலே என்னோடு சேர்த்து 4 உஸ்தாதுமார்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஆஷிக் ஹுசைன் ஆலிம் மஹல்லரி மலேசியாவிலே இமாமாக பணிபுரிந்து கொண்டு மதரசாவிலும் அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது பஷீர் மஹபரி திருப்பூரிலே பெரிய மதரசாவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான்காவதாக மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் தௌஃபிக் ஆலிம் மிஸ்பாஹி அவர்கள் காயல்பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு மதரசாவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கப்புறம் நான் ஹமீது மஹபரி, நானும் இமாமாக பணியாற்றி கொண்டு மதரசாவினுடைய முதல்வராகவும் மதரசாவின் ஆசிரியராகவும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே நாங்கள் ஆன்லைனிலும் எங்களுடைய சேவைகளை தொடர்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. இப்ப என்னென்ன வகுப்பு நடைபெறுகிறது, முதல்ல உஸ்தாத்மார்களை பத்தியான மதரசாவை பத்தியான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்ப என்னென்ன வகுப்பு நடைபெறுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக தொடர்ந்து 1 வருட காலமாக நம்மள்கிட்ட அடிப்படை குர்ஆன் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே குர்ஆன் அடிப்படை வகுப்பு 6 மாத காலமாக குர்ஆன் ஹிஃப்து செய்யக்கூடிய வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஹிஃப்து வகுப்பு, அதுபோன்று சிறுவர்களும் நிறைய சிறுவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறதுனால் சிறார்களுக்கான மக்தப் வகுப்பு, அதுபோன்று ஆலிம் வகுப்பு, ஆலிமா வகுப்பு என 5 வகுப்புகளை நாம் நடத்துகின்றோம். முதன்மையாக குர்ஆன் அடிப்படை வகுப்பு, அடுத்தபடியாக குர்ஆன் மனன வகுப்பு, அடுத்தபடியாக சிறுவர்களுடைய மக்தப் மதரசா, ஆலிம் வகுப்பு, ஆலிமா வகுப்பு என 5 வகுப்புகளை நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுல அடிப்படை குர்ஆன் வகுப்புல என்ன பாடங்கள், அந்த வகுப்புல என்னென்ன பாடங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னா, அதுல வெறுமனே குர்ஆனுடைய பேசிக்கான பாடங்கள் மட்டும்தான் சொல்லி கொடுப்போம். அது ஒரு 3 மாச கோர்ஸாக நடைபெறும். அந்த 3 மாச கோர்ஸ் முடியும் போது குர்ஆனை தெளிவான முறையில் ஓதக்கூடியவர்களாக அவங்க மாறுவாங்க. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு சரளமாக ஓதக்கூடிய ஒரு வகுப்பும் நடைபெறுகிறது. அந்த சரளமாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய வகுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு தஜ்வீதும் சிறிய சூறாக்கள் மனனமும் அந்த வகுப்புல நடத்தப்படும். அதுபோன்று குர்ஆனை மனனம் செய்பவர்களுக்கு முன்பே தஜ்வீத் எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டதினால் அவர்களுக்கு வெறுமனே குர்ஆன் மனப்பாடம் பண்ணக்கூடிய பாடம் மட்டும் நடக்கும். அதாவது புது பாடம், பழைய பாடம், சபக் பாடம் என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய பாடங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கும். சிறுவர்கள் மக்தப் மதரசாவில் எஸ்எல் குர்ஆன் ஓதக்கூடிய சிறுவர்களுக்கு எஸ்எல் குர்ஆன் ஓத கொடுக்கப்படுகிறது. குர்ஆன் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிறது. அதுபோன்று வாரத்தில் ஒரு ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஒரு துஆ சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஒரு ஒழுக்க முறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளை கவனித்து அவர்களுக்கான நல்லுபதேசங்கள் அவ்வப்போது வழங்கப்படுகிறது. இது சிறுவர்களுடைய மதரசாவிற்கு. அடுத்து ஆலிம் மதரசா, ஆலிமா மதரசா.
இந்த மதரசாவுக்கு 10 பாடத்திட்டங்கள், முதல் சும்ராவுக்கு மட்டும் 10 பாடத்திட்டங்கள். ஏன்னா இந்த வருஷம் நாங்க முதல் சும்ராவை தொடங்க இருக்கிறதுனால முதல் சும்ராவினுடைய பாடத்திட்டங்களை மட்டுமே நாம இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றோம். முதல் சும்ராவிற்கு 10 பாடங்கள் அமைக்கப்படுகிறது. அரபு இலக்கண சம்பந்தப்பட்ட மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானி, அரபு பேசுவதற்கு பயன்படக்கூடிய புத்தகமாக இருக்கக்கூடிய மின்ஹாஜுல் அரபியா பாகம் 1, மின்ஹாஜுல் அரபியா பாகம் 2. அடுத்து ஒரு ஹதீஸ் பாடம், குர்ஆன் திலாவத், குர்ஆன் தர்ஜுமா, குர்ஆன் ஹிஃப்து, துஆ, ஃபிக்ஹ், 10 பாடங்கள் அமைக்கப்படுகிறது. இந்த 10 பாடங்கள் தான் முதல் சும்ராவுக்கான பாடமாக இருக்கிறது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்குள்ள நாங்க கொண்டு வரோம். அதுபோல இப்ப பாடத்திட்டங்களை நீங்க விளங்கிக்கிட்டீங்க. இப்போ மதரசாவினுடைய சில ஒழுக்க முறைகளும் சில விதிமுறைகளும், அதாவது நம்மளுடைய மதரசா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு மேல சிறப்பான முறையில தனித்தனியாக ஆட்கள் பிரித்து தனித்தனியான முறையில இயங்கி வருகிறது. இதற்கென சில விதிமுறைகள் இருக்கிறது. அதாவது மதரசாவில் நீங்க இணைந்த உடனேயே உங்களுடைய பாடங்கள் தொடங்கப்படும். இந்த மதரசாவில் நீங்க இணைவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை ஒரு முக்கிய குறிப்பா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது நுழைவு தொகை அப்படிங்கிறது 700 ரூபாய். அதாவது அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது 700 ரூபாய், 700 rupees நீங்க இதுல பே பண்ணணும். அது போக மந்த்லி ஃபீஸ் அப்படிங்கிறது 500 rupees இதில் நீங்க பே பண்ணி தான் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வகுப்புல நீங்க இணைய முடியும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற ஆன்லைன் வகுப்புகளை மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் மூலமாக உங்களுக்கு பாடம் நடத்தப்படாது. ஒரு ரெக்கார்டு பண்ணி ஒரு 15 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்து பாடம் நடத்தப்படாது. உங்களுக்கு வீடியோ மூலமாகவே ஒரு நேர்ல ஒரு உஸ்தாட்ட இருந்து நீங்க படிச்சா உங்களுக்கு என்ன ஒரு உணர்வுகள் ஏற்படுமோ, என்ன ஒரு கவனம் ஏற்படுமோ, என்ன ஒரு புரியுதல் ஏற்படுமோ, அந்த புரியுதலை கொண்டு வருவதற்காக வீடியோ மூலமாகத்தான், யூடியூப் லிங்கின் வீடியோ மூலமாகத்தான் உங்களுக்கு பாடம் நடத்துவோம். அப்ப அந்த பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாதுமாருங்க உங்களுக்காக நீண்ட நேரங்கள் செலவிட வேண்டி இருக்கிறது. அந்த பாடத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுடைய பாடங்களை கேட்கறதுக்கு நேரங்களை செலவிட வேண்டி இருக்கிறது. அது போக நிறைய விஷயங்கள் இருக்கு. வருஷத்துல ஒரு முறை எல்லாருக்கும் சர்டிபிகேட் வழங்கப்பட இருக்கும். அதே நேரங்கள்ல அதற்கான மண்டபங்கள் பிடிப்பது, வரக்கூடியவர்களுக்கு விருந்தோம்பல் என பல விஷயங்கள் இருக்கிறதுனால ஃபீஸ் வாங்கி தான் இந்த மதரசா என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனியும் அப்படிதான் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறதையும் மாணவர்களுடைய சிந்தனைக்குள்ள நாம கொண்டு வரோம். சரி, அப்ப நீங்க அட்மிஷன் ஃபீஸ் கட்டி உங்க பேரு, உங்களுடைய வயது, உங்களுடைய ஊரை நீங்க மட்டும் பதிவு செஞ்சா போதும், உங்களுக்கு அட்மிஷன் போடப்படும். அதற்கு பிறகு நீங்க அட்மிஷன் ஃபீஸை நீங்க கட்டிடுவீங்க. கட்டினதுக்கு பின்னாடி உங்களை ஒரு தளத்துல இணைப்போம். கிட்டத்தட்ட இதுல ஒரு 3-4 தளங்கள் இருக்கிறது. அதுல எந்த தளத்துல மாணவர்கள் குறைவாக இருக்கிறாங்களோ அந்த தளத்துல உங்களை நாங்க இணைத்து விடுவோம். இணைத்ததற்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னா, தினசரி காலையில 9 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாலிர் அப்படின்னு பதிவு செய்யணும். அது பெரிய வயதுல நிறைய மூத்தவர்கள் எங்களுக்கு டைப் பண்ண தெரியாது, எழுதி அனுப்ப தெரியாதுன்னு சொல்றவங்க வாய்ஸ் நோட் மூலமா சொல்லிடலாம். எழுதி அனுப்ப தெரிஞ்சவங்க தமிழ்ல எழுதி அனுப்புங்க, ஆங்கிலத்துல எழுதி அனுப்ப தெரிஞ்சவங்க ஆங்கிலத்துல எழுதி அனுப்பலாம், அரபியில எழுதி அனுப்ப தெரிஞ்சவங்க அரபியில எழுதி அனுப்பலாம். ஆக மொத்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாலிர் அப்படிங்கிறத 9 மணிக்கு நீங்க பதிவு செய்வீங்க. நீங்க பதிவு செய்ததோடைய உங்களுடைய அந்த பாடங்கள் என்பது அனுப்பப்பட்டுரும். அனுப்பப்பட்ட இந்த பாடம் 9 மணிக்கு பாடம் அனுப்புறோம்னு சொன்னா, இந்த பாடத்தை மறுநாள் காலையில 9 மணிக்குள்ள நீங்க என்ன செய்யணும், பாடத்தை ஒப்பிச்சிடணும். எப்படி ஒப்பிப்பீங்க? ஒப்பிக்கிறதுக்கான வழிமுறை என்ன? வீடியோ கால் மூலமா ஒப்பிக்கிறதா, ஜூம் மீட்டின் மூலமாக ஒப்பிக்கிறதா, இது எப்படி பாடத்தை நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க எப்படி கேட்போம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு உஸ்தாதை நாங்க கொடுத்துருவோம். அந்த உஸ்தாதுக்கு நீங்க நார்மல் கால் பண்ணி, போன் பண்ணி நம்ம பேசுற மாதிரி நார்மல் கால்ல தான் நீங்க பாடம் நீங்க சொல்வீங்க. ஏன்னா இந்த ஃபேஸ்புக், நம்ம வாட்ஸ்அப்ல, அது போல மீட், கூகுள் மீட்டு, அது மாதிரி ஜூம்ல வீடியோ கால் அப்படிங்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லை. மார்க்கத்துல அனுமதி இல்லைன்னு இல்லை, பெண்கள் நிறைய பேர்கள் இதுல பயில்வதனால, அப்போ ஒரு ஆணினுடைய முகத்தை பார்த்து பெண்ணுடைய முகத்தை பார்த்து அது விபரீதங்களுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கிறதுனால வீடியோ காலுக்கு எப்போதுமே அனுமதி இல்லவே இல்லை. அது போக பாடம் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல மட்டும்தான் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கால் பண்ணணும். ஆசிரியர்கள் எப்போ கால் பண்ணுவாங்க அப்படின்னா, பாடம் கொடுக்கக்கூடிய நேரம் பாடம் கொடுக்க தவறும் போது ஆசிரியர்கள் கால் பண்ணுவாங்க. இந்த 2 நேரத்தை தவிர்த்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கால் பண்ணி கொள்ளவே கூடாது.
அப்போ சந்தேகங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய நேரத்துல உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் நோட் மூலமாக உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கணும். அதற்கு வாட்ஸ்அப்பினுடைய வாய்ஸ் நோட் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கப்படும். சரி, அப்ப பாடம் சொல்லக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, சொல்லக்கூடிய நேரம் உங்களை சார்ந்தது. ஒரு நேரத்தை நீங்க முடிவு செய்றீங்க. உதாரணத்துக்கு காலையில 9 மணிக்கு பாடம் அனுப்புறோம். எனக்கு கொஞ்சம் நல்லாவே படிப்பேன், வேகமாக மனப்பாடம் பண்ணுவேன். நான் என்ன செய்றேன், காலையில் ஒரு 12 மணி 12:30க்கெல்லாம் நான் பாடம் கொடுத்துருதேன், மதிய நேரத்தில் லோகருக்கு முன்னாடி பாடம் கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா, முடிவு செஞ்ச அந்த நேரம் என்பது முடிவு செஞ்சதாகவே தான் இருக்கணும். அந்த நேரத்தை இடையில மாற்றி கொண்டுலாம் இருக்கக்கூடாது. எனக்கு இன்னைக்கு இந்த நேரம், அந்த நாளைக்கு வேற நேரம் அப்படிலாம் இல்லை. ஒரு நேரம் முடிவு பண்ணுறீங்கன்னா அதே நேரத்தை நீங்கள் வளமையாக்கிக்கொள்ளணும். பாடத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, கொடுத்துருவீங்க. அது மாதிரி எழுத வேண்டிய பாடங்களை எழுதி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புவீங்க. 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு இடையில உங்களுக்கு சிறிய பரீட்சைகள் நடைபெறும். அதை தொடர்ந்து வருஷத்தினுடைய இறுதியில் நேரில் ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். தேர்வு எழுதிய அன்றைய சாயந்தரமே ஒரு ஆனுவல் டே மாதிரி வச்சு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டுகள் வழங்கப்படுவது, உங்களுக்கான அன்பளிப்புகள் பரிசு பொருட்கள் வழங்கப்படுவது என எல்லாமே வழங்கப்படும். அது மாதிரி ஜும்ரா ஓதக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட்னுடைய சர்டிஃபிகேட்டு, செகண்ட் வருஷம் முடிக்கிறவங்களுக்கு செகண்ட் இயர் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டு, 3வது வருஷம் முடிக்கிறவங்களுக்கு தேர்ட் இயருடைய கம்ப்ளீட்னுடைய சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு சனதும் வழங்கப்படும். குரான் மனப்பாடம் செய்கிறவங்களுக்கு வருஷம் அவங்களுடைய அந்த 1 இயர் கம்ப்ளீட்னுடைய சர்டிஃபிகேட் வழங்கி கடைசியாக அவங்க குரானை முழுமையாக மனப்பாடம் பண்ணி முடிச்சதோட அவங்களுக்கும் ஹாஃபிலா அப்படிங்கிற அந்த சனதுகள் வழங்கப்படும். குரான் அடிப்படை வகுப்புல இருக்கிறவங்க, குரானை பார்த்து ஓதி கொண்டிருக்கிறவங்களுக்கும் வருடந்தோறும் சர்டிபிகேட்டுகள் ஒவ்வொரு பேர்கள்ல என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அது என்னென்ன பேர்கள், அது ரொம்ப பெருசா போகும். நீங்க படிச்சு வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாங்க தெரியப்படுத்துவோம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாங்க உங்களுடைய கவனத்துக்குள்ள கொண்டு வரோம். இங்க இந்த வகுப்பு பொறுத்த மட்டும் மிகுந்த கட்டுப்பாடுகளோட மிகுந்த சட்டத்திட்டங்கள் மாணவியர்களுக்கு இருப்பதை விட ஆசிரியர்களுக்கு நிறையவே இருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்கள் முறைப்படி தான் ஆசிரியர்கள் உங்கள்கிட்ட பாடங்களை கேட்பாங்க. உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மத்தியில் ஒரு நல்ல ஒரு நட்புறவாடோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பாடங்களை நீங்கள் கொடுக்கணும். வாய்ஸ் நோட்டு மூலமாக நான் பாடம் சொல்கிறேனே, எனக்கு அது கூச்சமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம செய்ய முடியாது. நிறைய சென்ற வருடங்கள்லாம் வெறுமனே இந்த வாய்ஸ் நோட் மூலமாக பாடத்தை அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த வாய்ஸ் நோட் மூலமாக அனுப்பும்போது பாடம் அனுப்புறதுக்கு மாணவங்க தாமதப்படுத்துகிறாங்க, அது மாதிரி கேட்குறதுக்கு ஆசிரியர்கள் தாமதப்படுத்துகிறாங்க. அந்த தாமதங்கள் காலப்போக்கில் அது அரை மணி நேரம் தாமதமானது 1 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 1 நாள் ஆச்சு, அப்புறம் 2 நாள் ஆச்சு, அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொடர்புங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஆன்லைனில் கூட நம்ம இது பண்ணுறதில்ல. வாட்ஸ்அப் கூட ஆன்லைனில் இருந்தால் தான் பாடம் கொடுக்க முடியும், பாடம் கேட்க முடியும். இது நார்மல் கால். அந்த பாடம் டைம் வந்ததோட நீங்கள் ஃபோன் பண்ணிட வேண்டியதான். உங்களுடைய டைம் தாண்டி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃபோன் வரலை அப்படின்னு சொன்னால் உடனே ஆசிரியர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க, ஃபோன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அவங்க பாடத்தை கேட்பாங்க. இதில் ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய கட்டுப்பாடு, அவங்களுடைய ஒழுக்க முறைகள், ஆசிரியர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த சட்ட விதிமுறைகள், அவங்க உங்களுக்கு காமிக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து படித்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால், ரமலானுடைய ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் நேரில் உங்கள் எல்லோருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டுகள் வழங்கி உங்களை கண்ணியப்படுத்தப்படும், கௌரவப்படுத்தப்படும். இது அல்லாது மதரசாவினுடைய விதிமுறைகளில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வரக்கூடிய 16ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வகுப்பு என்பது நடைபெற தயார் நிலையில் இருக்கிறது. அட்மிஷன்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போதிய அட்மிஷன்கள் இன்னும் சேரலை. இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் நீங்கள் போட்டுக்குங்க. உங்களுடைய மாதாந்திர ஃபீஸை நீங்கள் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கணும். மதரசா 16ஆம் தேதி தான் தொடங்குது, நாங்கள் 16ஆம் தேதி டு 16ஆம் தேதி அப்படி தான் கட்டுவோம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இல்லை. ஏன்னா ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கான ஹதியாக்களை நம்ம வழங்கணும், அவங்கள நாம் கண்ணியப்படுத்தணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். அதனால் அந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க அதில் கொண்டு செஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கடன் கொடுக்கணும்னா கொடுத்துக்குவாங்க, ஒரு வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கினா வாங்கி கொள்வாங்க. அப்போ இந்த மாதம் சில நாட்கள் செல்ல அது ஒரு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் மாணவர்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வைங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா, இந்த அகாடமி
நீண்ட நாட்களாக நடைபெறுவதற்கு அல்லாஹ்ட்ட நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆசிரியர்களையும் அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.